இந்த நாங்க என்ன சூனியத்தினால கண்டவனுக்கும் பாதிப்பு வரும்டா சொல்றோம். நாங்க என்ன வமாஹும் பிதாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாதுன்னு தானே சொல்றோம். அல்லாஹ் தான் பாதிப்பை உண்டாக்க முடியும். அல்லாஹ்வுடைய அனுமதியோட தான் சூனியக்காரன் எதையும் செய்ய முடியும். அல்லாஹ் நாளா எதுக்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இத ஒரு வெயிட்டான வாதம் மாதிரி கொண்டு வந்து வைப்பாரு. நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? முதல்ல பீதினில்லா என்னன்னு விளங்கணும். குர்ஆன்ல ஹதீஸ்ல அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாஹ் நாடினாலே தவிர என்று அல்லாஹ் பயன்படுத்தினான்னா அது எதுக்கு பயன்படுத்துறாங்கறத முதல்ல விளங்கணும். சரியா? இப்ப வமாஹும் பிதாரின பிஹி மின் அஹதின் இல்லா பீதினில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே அல்லாமல் அவர்களால் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. இந்த வசனத்தை தானே ஆதாரமா காட்டுறீங்க. அல்லாஹ் நாடினா தான் சூனியம் பதிக்கும்ங்கறீங்கல்ல. அப்ப நாங்க திருப்பி என்ன கேட்டிருந்தோம் அவர்ட்ட? அப்ப அல்லாஹ் நாடினா புத்த பெருமானும் பேசுவார் தானே அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாரு? புத்த பெருமான் எப்படி பேசுவாரு? அல்லாஹ் அதை சொல்லவே இல்லையே, புத்தர் பேச மாட்டாரு. ஆனா அல்லாஹ் நாடினா எதுக்கு நடக்கும்? நான் காட்டுவேன். என்ன காட்டுவேன் தெரியுமா? இதுல அல்ஹம்துலில்லாஹ், அதாவது சூரா அல் அன்ஆம் 80வது வசனத்துல இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் பேசி வர்றான். இந்த பீதில இவர் என்ன தெரியுமா? நான் கேக்குறேங்க, கம்ப்யூட்டர் லேப்டாப்ப கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. அதுல இல்லா பீதின் இல்லான்னு தட்டினா கூட எந்தெந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான பட்டியலாவது வந்திருக்கும். அதை வச்சாவது முடிவெடுத்திருக்கலாம். ஒன்னையும் படிக்கிறது இல்ல. அரபி கிதாபுல எவராவது ஒருத்தன் எழுதி வச்சிருப்பான், இந்த இதை இப்படித்தான் சொல்ல வேணும் என்று. அந்த சரக்க மண்டையில ஏத்திட்டு வந்து இங்க கக்குறது, அவ்வளவுதான். எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹாஜஹு கௌமுஹு கால அத்துஹாஜூனி ஃபில்லாஹ், இப்ராஹிம் நபி சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறான், அவரது சமுதாயத்தினர் அவரிடம் விவாதித்தனர். அது சொல்லிட்டு அவர் என்ன கேட்கிறார் கேட்டா, அல்லாஹ் விஷயத்துல என்கிட்ட விவாதிக்கிறீங்களா? வகது ஹதானி வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி இல்லா ஐயஷா ரப்பி ஷைஆ. என்ன சொல்லி காட்டுறாரு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பத்தி என்கிட்ட வந்து டிபேட் பண்றீங்களா? அல்லாஹ்வை பத்தி என்கிட்ட விவாதிக்கிறீங்களா? நீங்கள் இணை கற்பிப்பவற்றுக்கு நான் அஞ்ச மாட்டேன். நீங்க எதை வணங்குறீங்களோ அந்த சிலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்லா ஐயஷா ரப்பி ஷைஆ, இறைவன் எதையேனும் நாடினாலே தவிர அவர்களால் எனக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்க முடியாது. என்ன சொல்லி காட்டுறாரு? நீங்க வணங்குற சிலைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன். அல்லாஹ் நாடினா தான் அந்த சிலைகளால எதையும் செய்ய முடியும். அப்ப அல்லாஹ் நாடினா சில பேசுமா பேசாதா? அவர வாதப்படி அவர் சொன்னார்ல, புத்த பெருமான் பேசுவாருங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இல்லன்னு. நான் சொல்றேன் அல்லாஹ் நாடினா எல்லாம் நடக்கும்னா, இப்ப அல்லாஹ் நாடினா சில பேசணும். இப்ராஹிம் நபி சொல்றாங்கல்ல, அல்லாஹ் நாடினாலே தவிர இந்த சிலைகளால் எனக்கு ஒன்றையும் செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் நாடினா சில செய்யும் அர்த்தமா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த இல்லா பீதினில்லா பயன்படுத்தப்பட்டா குர்ஆன் ஹதீஸ்ல என்ன தெரியுமா அர்த்தம்? எதிர்மறையா விளங்கணும் அர்த்தம். அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் நாடினாலே தவிரன்னு சொல்லுவான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்க்கு முடியும் ஆனா நாட மாட்டான் அர்த்தம். எப்படி விளங்கணும்? அல்லாஹ் நினைச்சா சிலையை பேச வைக்க முடியும் ஆனா பேச வைக்க மாட்டான். இத விளங்குறதுக்கு இப்படி ஒரு வசனத்தை பாருங்களேன். உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காபிர்கள் சுவனம் நுழையவே முடியாது. காபிர் சுவனம் போவானா? போக மாட்டான். எது வரைக்கும் நுழைய மாட்டான்னு கேட்டா, வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் ஹியாத், ஒட்டகம் ஊசியினுடைய துளைக்குள் ஊசியினுடைய ஓட்டைக்குள் நுழையாத வரைக்கும் காபிர்கள் சுவனம் நுழையவே முடியாது அப்படிங்கிற அல்லாஹ். இப்போ ஒரு ஆள் வந்து ஒட்டகத்தை வந்து ஊசியினுடைய ஓட்டைக்குள்ள அல்லாஹ் அனுப்ப இயலாதா? அல்லாஹ்க்கு தான் எல்லா மேலுமே அப்படின்னு சொன்னா சலபி என்ன பதில் சொல்லணும்? ஆமா அல்லாஹ்க்கு முடியும். அப்ப அல்லாஹ்க்கு முடியும்னா அல்லாஹ் ஒட்டகத்தை ஊசிர துளைக்குள்ள அந்த பக்கம் அனுப்பிட்டு காபிர்களை சொர்க்கம் அனுப்பிடுவாங்க. நீங்க எதுக்கு காபிருக்கு நரகம்ங்கறீங்க? கேட்கல தானே? அப்ப என்ன அர்த்தங்க? அல்லாஹ் ஒட்டகம் ஊசியினுடைய துளைக்குள் நுழைந்தாலே தவிர அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ் நினைச்சா நுழைய வைக்க முடியும் ஆனா நுழைய வைக்க மாட்டான். அவனுக்கு இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ்க்கு பசி இல்லைங்கிறோம். அல்லாஹ் நினைச்சா அது அல்லாஹ் தனக்கு தானே விதியாக்கி கொண்டது. அல்லாஹ் நினைச்சா என்ன செய்யலாம்? நான் சாப்பிடுவேன்னு சுவனம் நுழையவே முடியாது அப்படிங்கிற அல்லாஹ். இப்போ ஒரு ஆள் வந்து ஒட்டகத்தை வந்து ஊசியினுடைய ஓட்டைக்குள்ள அல்லாஹ் அனுப்ப இயலாதா? அல்லாஹ்க்கு தான் எல்லா மேலுமே அப்படின்னு சொன்னா சலபி என்ன பதில் சொல்லணும்? ஆமா அல்லாஹ்க்கு முடியும்
அப்ப அல்லாஹ்க்கு முடியும்னா அல்லாஹ் ஒட்டகத்தை ஊசுற தொலைக்குள்ள அந்த பக்கம் அனுப்பிட்டு காபிர்களை சொர்க்கம் அனுப்பிடுவாங்க. நீங்க எதுக்கு காபிருக்கு நரகம்ங்கிறீங்க? கேட்கல தானே? அப்ப என்ன அர்த்தங்க? அல்லாஹ் ஒட்டகம் ஊசியினுடைய துளைக்குள் நுழைந்தாலே தவிர அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ் நினைச்சா நுழைய வைக்க முடியும், ஆனா நுழைய வைக்க மாட்டான். அவனுக்கு இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ்க்கு பசி இல்லைங்கிறோம். அல்லாஹ் நினைச்சா அது அல்லாஹ் தனக்கு தானே விதியாக்கி கொண்டது. அல்லாஹ் நினைச்சா என்ன செய்யலாம்? நான் சாப்பிடுவேன்னு சொல்லலாம், ஆனா சொன்னானா? அப்ப அதுக்கு அல்லாஹ்க்கு சாப்பிட முடியாதுன்னு அர்த்தமா? அல்லாஹ் சாப்பிட மாட்டான் அதுன்னு சொல்லி அல்லாஹ்க்கு சாப்பிட முடியாதுன்னு அர்த்தமா? அல்லாஹ் தூங்க மாட்டான் அல்லாஹ்க்கு முடியாதுன்னு அர்த்தமா? அல்லாஹ் தனக்கு தானே விதியாக்கி கொண்டான். அப்ப அல்லாஹ் நாடினால் நடக்கும் வாதம் எல்லாம் சூனியத்துக்கு நிக்காது.